இன்றைக்கி கருப்பு சுண்டல் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு தீயல். அந்த தீயல் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இறக்கும்போது அந்த ட்ரை மாங்காய் இருக்கு இல்லையா, அதை போட்டு இறக்கும். செம்மையாக இருக்கும் இந்த தீயல், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு காம்பினேஷனாக ஒரு முட்டைக்கோஸ் போட்டு ஒரு பொரியல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு ஒரு தயிர் பச்சடி மாதிரி. இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனுங்க. இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, குட்டி குட்டியாக நிறைய அம்மாலாம் வந்து வெயிலில் காய வச்சுருவாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த அயன் கடாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து எண்ணெய் போடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அதில் தயிர், அப்புறம் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதை வந்து சூடு பண்ணக்கூடாது. அதை அப்படியே எடுத்துக்கிட்டால் செம்மையான ஒரு காம்பினேஷனுங்க. இந்த தீயலோக்கு வத்த குழம்புக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா பேத்தி வரதுனால ஒரு வெஜ் சாலட்டும் பண்ணிவிட்டேன். கேரட்டு, குடமிளகா, ஆனியன் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சிறுபயிரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாட் மசாலா போட்டால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே சாப்பிடுவோம். அதனால் அதையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கும்போது அவனை பெருமையை பற்றி பேசவே மாட்டாங்க. அவன் போன முறை பேசுவாங்க. அதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது சில பேருக்கு புரியவே புரியாது.